Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஹேவ் லிவ்டுக்கும் ஹேவ் பின் லிவிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ without any further delay, let's get started. Have lived and have been living is just a small comparison between present perfect tense and present perfect continuous tense. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். பிகாஸ் இதில் ஆல்ரெடி நான் டீட்டெயில் லெசன் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக 2 டென்சஸ் பற்றியும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பொதுவாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் இந்த டென்ஸை? பாஸ்ட்டில் ஒரு நடந்த ஆக்ஷன் பட் அதுக்கு ப்ரெசண்ட்டில் ஒரு கனெக்ஷன் ஒரு எஃபெக்ட் இருக்குது, அப்போ தான் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதோடைய ஸ்ட்ரக்சர் ஐவி யூதேக்கு ஹேவ் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள், தட் இஸ் B3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன் பட் ப்ரெசென்ட்டில் அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும், அப்போ தான் இதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் நான் ஒரு சுச்சுவேஷன் மாதிரி சொல்லி அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரூமுக்கு வராங்க, நீங்கள் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வராங்க. ஏன் நீ தனியாக இருக்க, why are you alone அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க my roommate has moved out. என் ரூம்மேட் வந்து காலி பண்ணிட்டா. ஓகேவா, என்னுடைய ரூம்மேட் காலி பண்ணிட்டா. மூவ் அவுட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு போகிறது இல்லையா? ஸோ மை ரூம்மேட் ஹேஸ் மூவ்ட் அவுட். அவங்க பாஸ்ட்டில் காலி பண்ணிட்டாங்க, ஆனால் அதை ப்ரெசென்ட்டில் அதோட தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புனா நீங்கள் அதனால தான் தனியாக இருக்கீங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. மை ரூம்மேட் ஹேஸ் மூவ்ட் அவுட், தட்ஸ் வை ஐம் அலோன். ஓகே, இப்போது அதே ஃப்ரெண்டு உங்களை கேட்குறாங்க, ஸோ நம்ம ஏபிசி பேக்கரியில் போய் சாப்பிடலாமா? ஓகே, ஷெல் வி ஈட் அட் ஏபிசி பேக்கரி? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஏய் உனக்கு தெரியாதா, தே ஹவ் க்ளோஸ்ட் இட், அதை மூடிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ப்ரெசன்ட் கனெக்ஷன் இருக்குது? ஸோ இப்போ நீங்கள் அங்கே சாப்பிட முடியாது இல்லையா? அவங்க பாஸ்ட்லேயே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் ஏரியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஹாவ் க்ளோஸ்ட் இட், ஸோ வி கேனாட் ஈட் தேர், வில் கோ சம்வேர் எல்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்றதை ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி இப்பயும் நடந்துகிட்ருக்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டில் தொடங்கி இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்க ஆக்ஷன்ஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் ஐவி யூதைக்கு ஹேவ் பின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் பின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் அதே எக்ஸாம்பிள்ஸ் பட் வேறு சுச்சுவேஷன், வேறு சூழ்நிலையில் எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரூம்மேட் வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரூம்லேருந்து உங்கள் ரூம்மேட் வந்து காலி பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட, உங்கள் ரூம்மேட் எப்போ காலி பண்ண போகிறா? வென் இஸ் யுவர் ரூம்மேட் மூவிங் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. ஷி ஹஸ் பின் மூவிங் அவுட் ஹர் ஸ்டப்ஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ். ஐ திங்க் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக் ஷீல் கம்ப்ளீட்லி மூவ் அவுட். ஓகே, ஒரு வாரமாக அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கா, இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஷி ஹஸ் பின் மூவிங் அவுட் ஹர் ஸ்டஃப் for the past week or for the past few days. அதனால முன்னாடி பாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்பயும் அவள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கா இல்லையா? என்னது, திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணது தான் அப்படி தான் இல்லையா? நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எடுத்துகிட்டு போய் வைப்போம். ஸோ அதை தான் இங்கே she has been moving out her stuff, has been moving out. ஓகே, அடுத்து அதே ஃப்ரெண்டு உங்களுக்கு கேட்குறாங்க, how many branches does ABC have in தமிழ்நாடு? ஸோ ஏபிசி பேக்கரிக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரான்ச்சஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு 20 இருந்தது, இப்போ வந்து ஒரு 12 தான் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, தேவ் பின் க்ளோசிங் சம் ஆஃப் தேர் பிரான்ச்சஸ் ரீசென்ட்லி. ஓகே, தேவ் பின் க்ளோசிங். ஸோ ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாஸ்ட்டில், இப்போயும் மாதத்துக்கு 1 இல்லை வாரத்துக்கு 1, ஓகே 10 நாளைக்கு 1 அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போயும் அந்த ஆக்ஷன் ஆன் கோயிங்கில் இருக்குது. ஸோ தேவ் பின் க்ளோசிங் தேர் பிரான்ச்சஸ் ரீசென்ட்லி. ஓகே, அடுத்து எங்கே டெஃபினட்டாக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வந்து வேர்பை நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக நம்ம ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பின் நோயிங் ஹிம் ஃபார் 2 years now அப்படின்னு சொல்கிறது தப்பு. இது எப்படி சொல்லணும்னா, பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் 2 years now, எனக்கு அவரை 2 வருஷமாக தெரியும். இதை நீங்கள் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்ல முடியும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்ல முடியாது. அடுத்து ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் தான் இந்த மாதிரி. ராமன் சீதா ஹவ் பின் கெட்டிங் மேரிட், ராமன் சீதா ஹவ் காட்டன் மேரிட். ஸோ ராம்க்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ ரீசெண்டாக தான் ஆச்சு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ராமன் சீதா ஹவ் காட்டன் மேரிட்னு சொல்கிறோம். ஹவ் பின் கெட்டிங் மேரிட் கண்டினியூஸ் ஆக்ஷனில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இட் இஸ் அன் ஒன் டைம் event. அண்ட் இப்போ ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வித் வேர்ப்ஸ் லைக் live,
ஒர்க் அண்ட் ஸ்டடி. இந்த 3 வேர்புக்கும் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரெண்டுமே மாற்றி யூஸ் பண்ணலாம் வித்தவுட் சேஞ்ச் இன் தேர் மீனிங். ஐ ஹவ் லிவ்ட் இன் சென்னை சின்ஸ் 2010. ஐ ஹவ் பின் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2010. நான் சென்னையில் 2010 வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ரெண்டுமே அதே தான் மீன் பண்ணுது வித்தவுட் எனி சேஞ்சஸ் இன் தேர் மீனிங்ஸ். ஓகே, அடுத்து ஐ ஹவ் ஒர்க்ட் ஹியர் ஃபார் 5 years. ஐ ஹவ் பின் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. நான் இங்கே 5 வருஷமாக வேலை செய்கிறேன்றத நீங்கள் இந்த 2 டென்ஸ்லேயுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய குவிக் கைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். Keep supporting. Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.